காலம் போன காலத்தில் என்னதான் பண்ண சொல்கிறாளோட தெரியல எனக்கு. காலையிலேருந்து எனக்கு இந்த சளியை பிடிச்சிக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியல. இந்த சளி பிடிச்சது தான் சனியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சா. ஒரு டீ வச்சு கொடுக்காளா இவளெல்லாம் எடுக்கிறான் வீட்டில் கொட்டு வந்து வச்சு ஏர் மாட்டு உழவு புட்டுற மாதிரி ஒரு வீட்டில் மருமலுவில் வச்சு சித்திரவளை பட்டுறாளுவா. நம்மளாம் அந்த மாதிரியா இருக்கிறோம். நேற்று ஃபுல்லாக எங்கேயோ போய் கடை அடிச்சு விட்டு சுட்டி விட்டு வந்தா சாயங்காலமாக. சரி போய் தொலைகிட்டு நம்ம மாமன்காரன் அம்மாட்டம் செய்ய சொல்கிறான கறி மீன் நண்டுன்னு நம்ம சமைச்சு கொடுத்தோம்னா அதை நல்லா வக்கனையாக துண்ணுபிட்டு எல்லாம் நிற்க அவங்கன்னு பறவாச்சுன்னு பறந்துட்டாங்க. எனக்கு உடம்பு முடியலையே, ஒரு மாற்றை வாங்கிட்டு வருவோன்னு ஒரு கழுதைக்கு தெரிஞ்சுட்டா. என்னத்தை சொல்கிறதுன்னு தெரியலப்போ. நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம உழப்பு ஊழியத்தை எடுத்து கொட்டிக்கிட்டு ஒன்றும் முடியல. இந்த கிட்டத்தட்ட 10-15 நாள் ஆகுது இந்த அம்புஷன் நம்மக்கிட்ட பேசி. மனசில் 1008 அழுக்க வச்சுக்கிட்டு தானே பழகுறா. சொன்னால் கேட்குறாளா? என்ன சொல்கிறோமோ அதில் அப்படியே லட்சணமாக கொண்டு போய் இவ்வளோகிட்டலாம் சொல்லி விட்டு வந்துடுறா. ஊரே பரவி கிடக்கும் தீயா பரவுன்ட்டு. என் புருஷங்காரன் வயசு பொண்ணு கையை பிடிச்சிட்டான்ற பேரோட கிடக்குது இந்த ஊருக்குள்ளே. எல்லாம் பார்த்தாளுவல என்னத்தை சொல்கிறதுன்னு தெரியல. இந்த கிறுக்கச்சியை கூட்டுக்கிட்டு போனதுக்கு வேற யாரையாவது கூட்டிட்டு போயின்னு இருக்கலாமா? என்னம்மா தனியாக பேசிக்கிட்டு இருக்கிறா? இவகிட்ட வந்து விசாரிக்கலாமேண்டா. நம்ம மவளை தான் ஊரில் வந்து பஞ்சாயத்து வச்சு வழுக்கு அறுத்து வீட்டுக்கு துரத்தி விட்டாங்களாமே. இவன் மவளை பார்க்கறான ரொம்ப சீக்கிரம் வந்துடுது. என்ன இவன் வெளியில் உட்காந்துக்கிட்டு நல்லா ஒய்யாரமாக கதை பேசிக்கிட்டு இருக்கிறா தானாவே. என்ன நடந்திருக்கும்? இந்த அம்புஷன் சொன்னது உண்மையாக பொய்யான்னு தெரியலையே. துக்கம் விசாரிக்க வரலான்னு பார்த்தா இவன் நல்லா நான் உட்காந்துருக்குறா. நம்ம போய் இடக்க மடக்க கேட்டு நம்மள எதுவும் 4 கேள்வி கேட்டாலும் கேட்டு விடுவா. வயசில் பெரியவனு கூட பார்க்க மாட்டா இந்த மொட்டைச்சி. சரி இருக்கட்டும், இன்னும் கொஞ்சம் நேரம் பொறுத்தே போவோம். அம்புஷன் எத்தனை நாள் ஆகுது பாரு. எல்லா கடையும் தெரிஞ்சுக்கிட்டு ஊர் ஃபுல்லாக சொல்லலாடி லாய்க்கு. கேட்டு இங்கே வாட்டி எங்கடி போய் தொலைங்க. இங்கே வரியா என்ன அப்பா? எம்ம நாள் ஆகுது. ஒரு உடம்பு சரியில்லாத ஒருத்தி கிடக்குறாள் பக்கத்து வீட்டில். அக்காவா தங்கச்சியா ஒன்று மண்ணா பழகுனமே. என்ன நம்ம எட்டு போய் ஒரு பார்வை பார்த்து என்ன பண்ணுறேன் ஏழு பண்ணுறேன்னு கேட்க கூடமா வலிக்குது இவளுக்கு. ஏட்டி அம்புஷா, ஏன் அம்புஷா, ஏன் அம்பு, ஏக்கா ஏன் கூப்பிடுற? உங்ககிட்ட தான் பேச வேணான்னு எங்கள் வீட்டுக்காரர் சொன்னார. என்னமோ நல்லா தான் கூடிக்கிட்டு இருக்குது. அப்புறம் என்ன பண்ணுறீங்க? ஊர் ஃபுல்லாக நான் தான் சொன்னேன் உங்கள் வீட்டு கடையை சொல்லி என் மேலே பழிய போடுறீங்கன்னு என் வீட்டுக்காரருக்கு ஒரே கோவம் பார்த்துக்குங்க. இதனால தான் நானும் பேசலை, நீங்களும் கூப்பிடுவீங்கன்னு பார்த்தா கூப்பிடலை. அப்போ நான் எல்லா கடையும் நான் தான் சொல்கிறேன்னு. இந்த பக்கத்து வீடு இருக்கிறதுக்கு வேலை பழப்பழு உங்கள் வீட்டு கடையெல்லாம் சொல்ல. ஒரு மனசாட்சி இல்லாத சொல்கிறீங்க. ஒரு பழி 100 போட்டாலும் ஐயோ கடவுளை, உடம்பு முடியலன்னு கூப்பிட்ட கூட இப்போலாம் தெரியுது. நீங்கள் என்னன்னா மனசுக்குள்ள 1008 அஞ்சம் வஞ்சகனம் அழுக்கெல்லாம் வச்சுக்கிறீங்கன்னு. என்ன வச்சுக்கிட்டு இருக்கிறீ நீனு? இதெல்லாம் நீ சொல்கிறதெல்லாம் உண்மையாட்டி ஆட்டி. நீ அப்படியே ஒன்றுமே யார்கிட்ட சொல்லவும் மாட்ட. ஒன்றும் தெரியாதா பாப்பா நீ அப்படியே பாப்பா. ஆட்டி என் வீட்டில் நடக்கிற கடை உனக்கும் இந்த பங்கசத்துக்கும் தான் தெரியும். 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு அவளாவது ஒரு பக்கம் வச்சுக்கலாம். நீ உங்கள் 2 பேருக்கும் தெரியுற கடை எப்படி ஊருக்கு 3 நாளாக தெரியும். இந்த முனியம்மாவுக்கும் ஆராய்க்கும் வாய்க்கு பக்கோடா பட்ட மாரி முன்னுக்கிட்டு கிடக்கிறாளுவா. இந்த ஊருக்கே இவ்வளோலாம் போகணும் பார்த்துக்க தெளிப்போணும். ஒரு ஊர் தவறாட போய் சொல்லிட்டு வந்துடுறாளுவா. இதெல்லாம் ஒரு பொழப்பாடி. ஏச்சி அவள் வீட்டு கடையை நம்ம எங்கேயாவது நாங்கள் பேசுகிற மாட்டி. ஏச்சி உன்னை நம்பி வீட்டுக்குள்ளே விட்டு எல்லாத்தையும் செய்யடி போடி நீனும் நல்லா ரொட்டி எங்களுக்குள்ளே ஒரு ஆளை இருட்டின்னு சொன்னார். ஒரு தப்பாடி அழுக்குன்னு ஊர் ஃபுல்லாக சொல்லி வைக்கிறீங்களா? நல்லா இருக்கட்டி உங்களுக்குலாம். சோட்டில் உப்பு நானே போட்டு தின்னுறீங்க. என்ன நீ இருக்க ஓவரா பேசிக்கிட்டு இருக்கிறா? சோட்டில் உப்பு போடுறியா சாணி போடுறியான்னுக்கிட்டு கொஞ்சம் கூட ஒரு இது இல்லாத பேசிக்கிட்டு இருக்க. நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு இருப்பேன் நினச்சிக்கிட்டு இருக்கியாக்கா? இனிமேல் உனக்கு அவ்வளவு நான் மட்டுக்கா என்னமோ சோட்டில் உப்பு போட்டு திங்கிறாங்களா இல்லையாம என்னமோ பேசிக்கிட்டு இருக்கிறா? என்ன நினச்சிக்கிட்டு பேசுகிற? உன் வீட்டு கடை சொல்கிறதுக்கு எனக்கு வேலையா? என் புருஷனை கூட்டினா இன்னும் நடக்கும்னு தெரியாத பாட்டுக்கா. என்னமோ பேச வந்துட்டாங்க பேச்சு. நான் இப்போ எந்த வீட்டில் எவகிட்ட போய் சொன்னாலும் எவ்வளோ யாரும் கூட்டுட்டு வா பார்ப்போம். நான் தான் சொன்னேன்னுட்டு நம்ம கதை பேசுகிற கதை. ஒரு 50,000 கட்டி வெளிநாட்டுக்கு எடுத்துகிட்டு போட்டாலாம். அதனால் இவ சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்கணுமா? இவ சொல்கிறதெல்லாம் உங்கள் வீட்டில் நடக்கிறதெல்லாம் பெரிய உலக அதிசயம். இதை கொண்டு போய் ஊருக்குள்ளே சொல்லி விட்டுட்டு வந்துட்டாங்களாம். என்னம்மா கதை பேசுகிற கதை வேலை படப்படுது எங்களுக்கு. உங்கள் வீட்டு கடை பெரிய இந்த கடை. உங்கள் புள்ளியெல்லாம் பெரிய மில்லியனு பெரிய பணக்காரங்க பெரிய கோடீஸ்வரன். நீனு நாங்களாம் பிச்சை எடுக்கிறோம் தானே. என்ன பேசிக்கிட்டு இருக்கும்போதே சோட்டில் உப்பு போடுறியா சக்கரை போடுறியான்னு நீ சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் கூட மரியாதை இல்லாதனமாக இருக்குக்கா. பாட்டுக்க நான் நம்ம மூஞ்சில் முழிக்கணுன்ற மாதிரி பாரு சொல்லிவிட்டோம்.
அட்டி நீ தான் சொல்லலையே உனக்கு இருக்கு அம்மா கோபம் வருது என் நாடு மாதிரி சொன்னாலும் அவ்வளோ தாண்டி நான் கேட்குறேன் என் மாடு சொன்னாலும் அவ்வளோ தாண்டி நான் கேட்குறேன் என் மானம் கட்ட சொன்னாலும் அவ்வளோ தாண்டி நான் கேட்குறேன் என் மரியாதை கட்ட சொன்னாலும் அவ்வளோ தாண்டி நான் கேட்குறேன் உனக்கு நடி வந்துச்சு அட்டி உன் வேலை பழப்ப பார்த்துக்கிட்டு போட்டி நான் போய் கோயிலில் சூடத்தை கொளுத்தி வச்சு என் வீட்டு கடையை பற்றி பேசினாலும் எல்லாருக்கும் கையில் வந்து நல்ல பெரிய படுவமாக வரணும் கையெல்லாம் புண்ணா போய் வரணும் பார்த்துக்க அதை நான் கண்டுக்கிட்டு இவ்வளோ உள்ளுக்குறா இவெல்லாம் சொன்னாலும் நான் கண்டுபிடிக்கணும் ஆத்தா மகமாயி கருமாரி நாடியம்மா மாரியாத்தா வீரமா காளி எல்லாம் நீங்கள் நாம சொல்லணும் கூலி கொடுக்கணும் அவளுக்கு இனி நான் பேசுறதுக்கு நான் இல்லை நீ இல்லைன்னு என் அம்மா கேட்குறாளோ நல்லோட மாரி நீங்கள் நான் தாய் எனக்கு காட்டி கொடுக்கணும் என் அம்மா பேச்சு பேசுகிறாளோ என்னைய காட்டி கொடுத்துட்டும் இல்லாமல் என் குடும்பத்தை டப்பு டப்பா ஊருக்குள்ளே பேசிட்டும் இல்லாமல் என்ன நான் பேச்சு பேசுகிறாளுவோல நானும் போனா போடுன்னு எம்மா நான் பொறுத்து போகிறது தாயை நீ நான் தாயா இருக்கலாம் ஒரு கூலி கொடுக்கணும். ஐயோ 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 என்ன மாதிரி கேள்வி கேட்குற கையில் படமும் வந்துட்டு அவளுக்கும் போய் நீயா செலவு பண்ணி ஆப்ரேஷன் பண்ண போகிற என்னம்மா கழக்கு நாடியம்மா பார்க்கணுமா கீழாட்டூர் மாரியம்மா பார்க்கணுமா வீரம்மா காளி பார்க்கணுமா என்னென்ன பேச்சு பேசுகிற நீனு வாங்கிட்டலாம் பழக்க வழக்கம் வச்சுருக்கு இது எங்களுக்கெல்லாம் தேவை பார்த்துக்க தேவை 100 இருந்தாலும் நான் அந்த கடையை சொல்லலைனாலும் அந்த கடையை பற்றி வாங்கிட்ட கூடமா நான் பேசியிருக்க மாட்டோம் அதுக்கு நீ இப்படியாப்பட்ட சாபம் விட்றியே நீ பொம்பளையே கிடையாதுமா சாமி இனிமேல் உன் வீட்டுக்கும் என் வீட்டுக்கும் ஒரு கோடு போட்டுக்கும் கோடு இந்த கோட்டை தாண்டி நீ இன்னாண்ட வரக்கூடாது அந்த கோட்டை தாண்டி நான் அண்டாண்டு வரக்கூடாது பார்த்துக்க நீ இனிமேல் உங்களுக்கு எங்களுக்கும் உள்ள எந்த ஒரு பழக்க வழக்கமும் கிடையாது பார்த்துக்க என்னமோ இப்படியெல்லாம் வாசாங்க விட்றாளா அட கடவுளை வயசு வந்து 80 60 80 70 வயசு ஆகுத ஒரு மனசாட்சி இல்லாத இப்படி வாழ்ந்த உனக்கும் வாழ போகிற எனக்கும் ஒரு வித்தியாசம் இல்லையா எம்மா பேச்சு பேசுகிற நீனு ஐயோ கடவுளை என் புருஷனுக்கு ஏதாவது அனுப்பிச்சு நான் யாரை வச்சுக்கிட்டு நான் இது பண்ணுறது என் பிள்ளைலாம் என்ன அன்றாச்சியாக விட்டுட்டு போட்டான் நீ எங்களுக்கு சாபம் கொடுத்து எங்களை சாவடிக்க பார்க்குறியோ ஐயோ கடவுளை பாம்புன்னு தெரிஞ்சு பாலை வாட்டிருக்கிறேன்னு எட்டுனா நானு ஐயோ கடவுளை அடி போடு இவ்வளோ நான் என்ன என் வீட்டு கடையை சொன்னவளை தாண்டி நான் கேள்வி கேட்டோம் நெசமா தாண்டி கொடுக்க போகிறான் அந்த நாடியம்மா அந்த வீரம்மா காளியம்மா அந்த மாரியம்மா எல்லாரும் நெசமா தாண்டி கொடுக்க போகிறாங்க கூலி சொன்னவளுக்கு உனக்கு ஆண்டி கொடுக்க போகிறா நீ ஆண்டி பைப்புடுற நீ எடுக்கடி என்கிட்ட வந்து உமா கட்டுற உன் புருஷனை ஆண்டி சொன்னது போடி உன்னை கூப்பிட்டதுக்கு எனக்கு நல்ல என் தலையில் இந்த செருப்பை கட்டி நான் போட்டிருக்க போகிற செருப்பு இந்த செருப்பை கட்டி நல்லா உச்ச நிலையிலேருந்து உள்ளங்கால வரைக்கும் நான் அடிச்சுக்கிறேன் நீ போ உன்கிட்ட வச்சுக்கிட்டு இருக்கு என்ன பேச்சு பேசுகிற பாரு நீனு இருக்கட்டும் நாடியம்மா நீ தான் பார்க்கணும் பார்த்துக்க என் வீட்டுக்கு அழகிய நல்ல மொல்லுறாளுவ கறி மொல்ற மாதிரி மொல்றாளுவல அவளை நீ கேட்கணும் நீ கேட்டு என் கண்ணுலையே காட்டணும் எப்படி பேசுகிற சொல்ல கேட்காட உண்மையாலுமே நம்ம தான் சொன்னோன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாசாங்க விட்றாளா இல்லை தெரியாமல் தான் வாசாங்க விட்றாளா இவ சொன்னா வர ஊருக்குள்ளே பழிக்கும்னு வர சொல்கிறாள் என்ன நடக்க போகிற தெரியலையேண்ட மொட்டைச்சி ஊருப்பட்ட வாசாங்க அள்ளி வைக்கிறாளா இவகிட்ட இனிமேல் பேசவே கூடாது ஐயோ சாமி இவ வீட்டுக்கு அதையே பேசவே கூடாது இவகிட்ட ராசியாக இருந்தால் மட்டும்தான் பேச முடியும் இப்போ அவனை சண்டை வாங்கி விட்டோமே நம்ம எப்போ பேசுறது இருக்கட்டும் ஒன்று ஒரு 2 நாளைக்கு கழிச்சு பேசுவோம் எம்மா பேசுகிறா உண்மையாலுமே நம்ம கையில் படுவோம் வந்தால் நம்ம என்ன பண்ண முடியும் ஒரு வாய்ச்சோறு கூட திங்க முடியாத ஐயா நம்மள நான் சொன்ன கேட்டவர்களுக்கெல்லாம் என்ன ஆகுமோ தெரியாது ஆனால் சொன்ன எனக்கு என்ன ஆகுமோ தெரியலையே நான் ஒருத்தி மட்டும்தானே இதை சொன்னேன் நான் சொன்னதுக்கப்புறம் தானே இந்த முடியாமல் ஆராயலாம் சொல்லியிருப்பாங்க என்ன நடக்க போதோ தெரியலையே இவ வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாளா சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோயிலில் போய் சொல்லிவிட்றாளா ஒரு கடையும் பேசாமலாம் இருப்பாங்க வயசான பொம்பளைவோ இவளுக்கு என்ன இவ பேசும்போது மட்டும் தெரியாது அடுத்த விட்டு கடையை பேசினால வாயில் பல்லு போட்டுக்கிட்டு பேசுகிறாள் அப்போ மட்டும் தெரியாது ஐயோ அம்மா பாட்டியா இந்த தெருக்குள்ளே வரத்துக்குள்ளே என்னட்டு 2 பேரும் இப்படி மாயின்னு பாஞ்சுக்கிறீங்களாட்டியா உங்களுக்குள்ளே என்னடி சண்டை யாட்டியா என்னடி 2 பேரும் பாசமாக இருப்பீங்களா இப்படி எளியும் பூனையுமா நிற்கிறீங்களா யார்டி உங்களுக்குள்ளே பட்டை வச்சது பட்டை தானா வந்து மாட்டுட்டு வக்கிட்ட வரட்டும் இன்னைக்கு இவ்வளோ அந்த மட்டும் என்னதான் பேசிக்கிறாளோட தெரிஞ்சுக்கும் பாரு எங்களுக்குள்ள சண்டை நடந்து முடிஞ்சு போச்சு இனிமேலாம் எதுவும் பேசுறதுக்குள்ள நான் வேற விட்டாலும் அந்த அக்கா வேற விட்டாலும் நீ வந்த நீனு பொதுவாக 2 பேர்கிட்ட பேசிட்டு பார்த்தாண்டா போ என்ன கடையை அங்கே சொல்லாத அவங்க கடையை இங்கே சொல்லாடாக்கா சொல்லிவிட்டான் வா ஒன்றுதான் நானும் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் வா என்னமோ நீ என்கிட்ட பேசுறதுக்கு அவளுக்கு என்ன குறையுது பொதுவாக பேச சொல்கிறல பொதுவா சரி நீ வந்த விஷயத்த சொல்லு வந்து உட்கார முதல்ல வா யாட்டி மொட்டசி 2 பேரும் பக்கத்து வீட்டில் இருக்கிறீங்க என்னட்டி உங்களுக்குள்ள இப்படிப்பட்ட சண்டைலாம் வாங்காதீங்கட்டி ஒடுங்கட்டி ஊர் 2 பட்ட கூட்டாடிக்கு கொண்டாட்ட மாரி நம்ம சண்டை போட்டுக்கிட்டோம்னா நமக்கு ஆப்போசிட் பார்த்து என்ன பண்ணுவாளுவா நல்லா நங்கழிச்சு சிரிச்சுக்கிட்டு கிடப்பாளுவல உங்களுக்குலாம் அறிவே இருக்காளாட்டி
ஆமா. உடம்பு சரியில்லையே, சளி பிடிச்சிக்கிச்சு. என் வீட்டுல ஒரு ஈக்காக்கா குருவியை காணும். என் மருமவ எப்போதும் போட எங்கேயோ கிளம்பி விட்டா, காலையில் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சு விட்டு. என் பேட்டுக்காரி சூடு போயிட்டான், என் மாமன் ஆஃபீஸுக்கு போயிட்டான். எக்காலையும் எங்கள் வீட்டுக்காரரும் உள்ளார தூங்குறாங்க. என்ன பண்ண சொல்கிற சொல்லு பார்ப்போம். சளி பிடிச்சிக்கிச்சேன்னு இவ்வளோ ஆசையாக கூப்பிட்டு 2 மாற்ற மருந்து வச்சிருப்பாளே, கேப்ப மட்டும் கூட்டா என்னமோ கிழிச்சு நிற்கிறா. ஆனால் நானும் என் மனசில் உள்ளதெல்லாம் காட்டான். சரி அது கிடக்கட்டும், வந்துருக்குறீ, என்ன விஷயம் சொல்லு. விஷயம் இல்லாட்டா நீ வரமாட்டிய, சொல்லு. ஐயோ, என்னம்மா விஷயம் கேட்குறாளா இந்த மொட்டைச்சி? இந்த முனியாய் வாயி சும்மாவே இருக்காத. இந்த பொம்பளை என்ன சொல்கிறதுன்னு தெரியலையே, என்ன சொல்ல போகிறாலும் புரியலையே. நம்ம வாண்டடாக போய் கேட்கறது தான் நல்லது. இல்லைன்னா நம்ம கடையை பிடிச்சி சொல்லிவிட்டானா ஒன்றும் சொல்ல முடியாது. என்னவா இருக்கும், மண்டை வர வெடிச்சுக்கிச்சு. இப்போலாம் இவன் கொஞ்சம் நாட்டுக்கு மட்டும் எனக்கு சாபம் விட்டா, திரும்பவும் அந்த பக்கம் போனோம்னா நம்மளை கேடியாக கெட்டு தொலைப்பாள. உக்காரு, ஆனால் அம்மன் தூரம் வந்துட்டிய பேசணும்னு. அப்புறம் என்ன, உங்களுக்கு எல்லாம் ஊரில் உள்ள கடையெல்லாம் சொல்லாமல் இல்லைன்னா உங்கள் மண்டெல்லாம் வெடிச்சுக்கும். உக்காரு. நீ மட்டும் பேசவே மாட்ட பாரு. இப்போ என்னம்மா இடையில திருந்திட்டனு என்னம்மா பேசுறட்டி மட்டும் செய்ய. நீ யாருக்கிட்டையும் பேச மாட்டிய கடை. ஊரா விட்டு கதையை உப்பு இல்லாத போட்டு மொல்லுவே. என்னம்மா எங்ககிட்ட வந்து சொல்ல வந்துட்டா இவ. நாங்களாவது ஒன்னோட பாதி பங்குடாண்டி நாங்கள் இருக்கிறோம். சரி அது கிடக்கட்டும். ஒரு பங்காளிச்சியாக வந்து வீட்டில் என்ன வேணும் விசாரிச்சுட்டு போகலாம்ட்டான் வந்தான். ஏன் என்ன விசாரிக்க போறா? என் வீட்டில் என்ன துக்கமாக நடந்திருக்கு விசாரிக்க போறேன்ற? சரி உக்காரு, எனக்கு ஒன்றும் புரியலையா. உக்காரு. ஐயோ, ஏதோ 7:30 தூக்கிட்டு வந்துருக்காளே இந்த முனியாயி. என்னத்த சொல்ல போறாளோ தெரியல. நம்மளும் நைஸா போய் கேட்போம். அக்கா வந்து நீ ஏன் இங்கே உட்காந்து கிடக்குற? 2 வார்த்தை பேசுனே, என் வீட்டுக்கு வந்து டீயா குடிச்சிட்டு பாக்கா வாக்கா. என்ன தானா ஓடியாடுறா? இப்போ நான் வாசலுக்கு நடுவில் கோடு போடுவோன்னா ஒன்றும் புரியலையே. சரி அது கிடக்கட்டும், இவ்வளோ விசாரிப்போம். நீ சொல்ல வந்த கடையை சொல்லு. இருட்டி வரேன். இவகிட்ட முக்கியமான கடையை விசாரிக்கலாம்னு வேண்டா. நீ என்னடி நீனு இருட்டி. ஆமாம், இப்போ என்ன தடுத்துக்கிறோம்? பேசுங்க உங்கள் கடையை, நாங்கள் என்ன பண்ணுறோம்? திமுரு பிடிச்சவ எப்படி பேசுகிறா பாரு. சரி சொல்லுக்கா, நீனு சொல்ல வந்துடுற. யாட்டியா என்னுடைய ஆச்சு நம்ம சின்ன பிள்ளைக்கு என்னவோ ஊரில் அவளை கட்டி கொடுத்த ஊரில் தான் யாட்டியே நல்லா பஞ்சாயத்து வச்சு ரத்து வச்சுட்டாங்களாம்மா. என்னடி நடந்துச்சு வீட்டில்? யாட்டி ஒரு பங்காளிச்சி ஆச்சுன்னு என்னெல்லாம் கூப்பிட மாட்டீங்களாட்டி எந்த கிடைக்கும்? பாவண்டி அவள் இந்த வயசில் வாழ வெட்டியாக வந்து இருக்கிறது எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குட்டி. யாட்டி அவளுக்கு புட்டி மடி எடுத்து சொல்லி பஞ்சாயத்துக்காரங்க கிட்ட மன்னிப்பு கேட்க வச்சு அவளை ஊர்லேயே விட்டு அவன் புருஷன் கூட வாழ வச்சுட்டு வந்தான்னா வீட்டுக்கிட்ட வந்துருக்குறீங்க. எனக்கு கேட்கவே கஷ்டமாக இருக்குப்படி. ஊரெல்லாம் இதே தாண்டி பேசிக்கிறாளுவோ. எவ்வளோ ஒருத்தி என்கிட்ட வந்து சொன்னா. சரி போய் நம்ம விசாரிச்சு ஒரு பங்காளிச்சாக இருந்துக்கிட்டு கூட விசாரிக்கலாம் என்ன ஆவரட்டுன்னு நான் வந்த மாதிரி இருப்பேன். எனக்கு மனசு கேட்கல. என்ன அதெல்லாம் வந்த பக்கம் வந்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு போய்கிட்டு இருப்பா. நான் வைக்கிற கோழி குழம்புனா அவ்வளவு விருப்பம் அவளுக்கு. யாட்டியா என்னடி பண்ணாவா? ஐயோ இவ என்ன இப்படி கோவத்தில் கொண்டாடிக்கிறா? இந்த பொம்பளை கிட்ட சொன்னதை அப்படியே வந்து சொல்லிவிட்டாளா? சொல்ல மாட்டான்னு நினைச்சா வந்து சொல்லிவிட்டாளா? இப்போ என்ன நடக்க போதோ தெரியலையா? சரி அது கிடக்கட்டும். உனக்கு யார் சொன்னது? இப்போ என் மாவை வீட்டில் தான் வந்து இருக்கிறா வாழ வட்டியான்னு எவன் சொன்னது? இந்த மானகட்ட முண்டை சொன்னவ இந்த நாடு மாதிரி சொன்னது. சொல்லு நீ முதல்ல. என் அவளுக்கு சமாதானப்படுத்தி புருஷன் கூட வாழ வச்சுட்டு விட்டுருக்குறோம். இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாள். அவளை இன்னும் கொஞ்சம் ஒரு 10 மாதம் தான் உயிரோட இருப்பாள் பார்த்துக்க. என்ன மாதிரி பேசிக்கிட்டு என்ன மாதிரி இல்லாத கடையை சொல்லிக்கிறாள். அவள் காலெல்லாம் கட்டை முளைக்க இந்த கால் வேணா நடந்து போய் சொல்லுது. அந்த காலில் கட்டை வந்துருச்சுன்னு வச்சுக்கா வீட்டிலேயே கடப்பா பாரு. எம்மா திமுரு கொண்டு போய் அம்மா பேசிக்கிட்டு வந்துருக்கிறாளோ பாரு. சரி நீ அதை சொல்லு போது எவ சொன்னா சொல்லு, இப்போ சொல்லு. என்னால் தாங்க முடியாது பட்டுக்க ஒழுங்கா சொல்லுக்கா. ஐயோ நம்ம வர தெரியாமல் சொல்லிவிட்டோமே. சொன்னவளே பக்கத்தில் தானே இருக்கிறா. இப்போ என்ன பண்ணுறது? இவளை சொன்னோம்னா இவளை புட்டிங்க எடுத்து சாவடிச்சு கூட போட்டிருக்க இவ. ஐயோ சரி பேசிக்கிட்டு நான் போய் அங்கே நம்ம உலையில கொழிக்கிட்டு நாட்டை வரமா இருக்கிறேன்னு போட்டு இந்த என் வீட்டுக்காரர் போட்டு கருக்கடிச்சிட்டா இருக்கு. நான் போய் அது என்னன்னு பார்க்குறோம். பேசிட்டு வாக்கா. ஓகே என்னடி உனக்கு இன்னும் கோவம் வருது மொட்டைக்கு? தெரு விளையாடி சொன்னாலுவா ஏட்டே எதுக்கிட்டையும்மா கேள்வி கேட்குற? சொன்னவன் எவனு பார்க்காத. இந்த கடை ஊர் விட்டு ஊர் வந்துருக்கு பாட்டுக்க. உன் மவா இருக்கிறாள், மவ ஊர்லேருந்து எவ்வளோ ஒருத்திங்க வந்து சொல்லியிருக்கிறா. இது தெரியாத எவடி 10 கடையாக கோட்டு விடுவா சொல்லு பார்ப்போம். அங்கே உன் மவ என்ன பாடுபடுறாளோ ஃபஸ்ட்டு அடை போய் பாரு. நடக்காதையா சொல்லுவாள் இந்த ஊரில். அட நீ ஒரு ஆளுங்கிறன. என் மவளையும் என் மருமவனையும் ஷர்ட்டு வச்சு சந்தோஷமாக ஊருக்கு போனதை நான் பார்த்தேன். அதை எப்படி 10 கடையாக பொணச்சி சொல்லியிருக்கிறாளுவல. அவ்வளோ என்னாடி அவள் எப்படிப்பட்ட குடும்பத்தை ஆளுவோ அவ்வளோ. எனக்கு சரியாக குடும்பம் பண்ணாலும் இப்படி பேசுவாளுவோ. எவனு கண்டுபிடிக்கிறான்? நீ சொல்லிட்டு அவளை நீ கிளம்பு, நான் பேசிக்கிறேன். யாட்டி அப்போ உமா அவன் வீட்டுக்குள்ள இல்லையா? நீ என்னடி போய் சொல்லிட்டு கொண்டிருக்கிற? ஒழுங்கா ஏஞ்சி போய் சொல்லிவிட்டான். வர்ற ஆட்டத்தில் ஏதாவது கட்ட கண்ணு மண்டே புரண்டு விட்டுற போறான். என்னம்மா உள்ள இருக்கிறாளா? என் போய் பாரு உள்ளதான் இருக்கிறாள். எனக்கு நான் அவ்வளோ தலையிட்ட என் மாவனும் இருக்கும்போது என் பிள்ளைய நல்லா வாழ வைக்கிற நைட்டு சொல்லி வீட்டில் உட்கார வச்சிருப்பேன். ஏஞ்சி போயிருக்கா நீனு? என்ன சொல்லிவிட்டோன்னு இவ இப்படி கட்டுறா? ஊருக்குள்ள பேசி கட்டுறான்னு நான் சொல்ல வந்துட்டோம்.
அவ நல்லா கேட்டுக்கிட்டு நம்மள கேள்வி கேட்டு அனுப்புறா பாரு. சரி சரி நான் போறேன்டி மொட்டைச்சி. நேரம் இருந்தா வா அந்த பக்கம். ஆராய் அக்கா உங்ககிட்ட பேசணுமா? ஆமா முதல்ல வரேன் இரு போய் சொல்லு. என்னடி இன்னைக்கு இவளுக்கு சாமி வந்த மாரி இம்மா வாசாங்க விடுறாளா? எல்லாத்தையும் அந்த வேலைக்கு அண்டாட ரெண்டு கேட்டுக்கிட்டாண்டி இருந்தோம். ஏக்கா அதுவும் அவள் வாயில் உண்டா என்ட்ரிக்க முடியுமா? அதுவும் நானாக இருப்போன்னு காலையிலேருந்து அவள் என்ன கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறா சாடையில். நீ வர பட்டாட்டுக்கு நேற்று சொன்ன கடையை இன்னைக்கு வந்து கேட்குறியா? நான் தானே அவள் கன்ஃபார்மே பண்ணியிருப்பாக்கா. அவள் பொல்லாத ஆள் அவள். உன்னையெல்லாம் ஒரு ஆளுன்னு நம்பி நான் சொன்ன பாரு. மறுநாளே ஆப்பு வைக்கிற பாரு டீ பண்ணுறதை தூக்கிட்டு வந்து நின்றுட்டேன் என் வீட்டை கொளுட்டுறதுக்கு. சாட்டி நீ அடி சொன்ன நானும் ஒரு துக்கம் சாட்டிக்கிட்டாண்டி. சி உங்ககிட்ட பேசிட்டு கம்முன்னு போயிடலாம். நீயும் புரிஞ்சுக்க மாட்டா அவளும் புரிஞ்சுக்க மாட்டாட்டி நான் கிளம்புறோம். ஆமாம் வண்ட வேலை முடிஞ்சிச்சுல இந்த பொம்பளைக்கு கிளம்பிட்டான். இந்த முறுக்களு சினுங்கள் எல்லாம் என்கிட்ட வச்சுக்கூடாது. என்கிட்ட எங்கள் வீட்டுக்குள்ள நாங்கள் வச்சுக்கிறோம் முறுக்களு சினுங்கள். உங்ககிட்ட வந்தாருங்க வேலையை பார்த்துக்கிட்டு போமா.